இன்றையில இருந்து சரியா 2 மாதத்துக்கு முன்னாடி மே மாதம் 13ஆம் தேதி மேற்கு வங்காள மாநிலத்தில் கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டாக்டர் ஒரு அப்பாயின்மெண்ட்டை பங்களாதேஷ் நாட்டுடைய எம்பியான அன்வருல் அசீம் அப்படின்றவருக்கு கொடுத்திருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த அன்வருல் அசீம் என்ன பண்ணியிருந்திருக்காரு, இந்த டாக்டரை பார்ப்பதற்காக முதல் நாளே பங்களாதேஷ்ல இருந்து கிளம்பி கொல்கத்தாவுக்கு வந்து அங்க கோபால் அப்படின்ற தன்னுடைய நண்பருடைய வீட்டில் தான் தங்கியிருந்திருக்காரு. இந்த கோபாலும் ஏற்கனவே இவர் வரப்போறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த அன்வருல் அசீமுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே தன்னுடைய வீட்டில் பண்ணி வச்சிருக்காரு. மறுநாள் அந்த எம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்குண்டான டாக்ஸி முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவர் புக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதே போல தான் இந்த அன்வருல் அசீமும் மறுநாள் எழுந்ததுமே அவர் புக் பண்ண அந்த டாக்ஸில அந்த மருத்துவமனைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்த டாக்டரை பார்த்துட்டு சில ஆலோசனைகள்லாம் பெற்றுவிட்டு உடனடியாக தன்னுடைய நண்பனான கோபாலுக்கு கால் பண்ணி இருந்திருக்காரு. அந்த காலில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டெல்லிக்கு அர்ஜென்ட்டா போறேன், நான் வர வரைக்குமே எனக்கு கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ண வேணாம், நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. சரி, ஏதாவது அரசு சம்பந்தமான வேலைகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபாலும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காமலே இருந்திருக்காரு. தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலாக அன்வருல் அசீம் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே இந்த கோபாலுக்கு வரல. என்னடா அது, டெல்லிக்கு போறேன்னு சொன்னாரு, டெல்லிக்கு போயிட்டான் இல்ல அப்படிங்கறத எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. 2 நாட்கள் மேல ஆகிட்டு இன்னமும் நமக்கு எந்த ஒரு காலுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பருக்கே கால் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போ அவருடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போன கோபால் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஒருவேளை பங்களாதேஷ் நாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பியோடைய மகளுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அப்பா இன்னும் இங்கே ஊருக்கு வரலையே, நான் உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களும் ஷாக்கிங்காக தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனால் கோபால் கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பெண்ணுக்கு தெரிந்ததுமே அவங்களும் ஷாக் ஆகி உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. கோபாலும் கொல்கத்தாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த எம்பி எங்கே தான் போனார், என்னதான் ஆனார், காணாமல் போனது ஒரு வெளிநாட்டு எம்பி அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கும் பெரிய சவாலாக தான் இந்த விஷயம் அமைய ஆரம்பிக்குது. போலீஸ் ஆஃபீஸரால் இந்த எம்பியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, அப்படி அவர் எங்கே தான் போனார், எதனால் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி கல்கத்தாவில் நடந்த பயங்கரமான மனதை உழுக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு வாங்க. நீண்ட நாட்களாகவே கிரைம் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாகவே இருந்துச்சு. அதுக்காக நான் புதுசாக மைல் ஸ்டோன் அப்படின்ற பேரில் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த நம்ம சேனலில் நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. முதற்கட்டமாக பங்களாதேஷ் அரசு சார்பில் இருந்து இந்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்திருக்கு. எங்களுடைய எம்பி உங்களுடைய ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார், இப்போ திடீர்னு காணாமல் போயிருக்காரு, எங்களுக்கு அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை அரசு தரப்பில் இருந்து இந்திய கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்திடம் இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு அந்த எம்பியை தேடுவதற்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா STFன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய பல ஆஃபீஸரை நியமித்து காணாமல் போன அந்த வெளிநாட்டு எம்பி தற்போதைக்கு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காங்க. முதற்கட்டமாக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணதுன்னா, இந்த எம்பி வந்து தங்கனதா சொல்லப்பட்ட கோபால் அப்படின்றவருடைய வீட்டுக்கு வந்து அவர்கிட்டையும் அவருடைய குடும்பத்தார்கள்கிட்டையும் விசாரிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்தியாவில் அந்த எம்பி பயன்படுத்தின மொபைல் நம்பரை வாங்கி உடனடியாக அதை சைபர் கிரைமுக்கு அனுப்பி அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ண வச்சிருந்திருக்காங்க. இப்போ காணாமல் போனது ஒரு வெளிநாட்டு எம்பி அப்படிங்கிறதுனால போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு அழுத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு. இதனால சினிமாவில் எப்படி ஒரு சேசிங் சீன் வருமோ அந்த மாதிரி பரபரப்பாக தான் தங்களுடைய விசாரணையை வேகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த எம்பி பயன்படுத்தின சிம்முடைய டவர் லொகேஷனை செக் பண்ணி பார்த்ததுல அவர் கொல்கத்தாவில் இருந்து வெளியில போகல அப்படிங்கிறது தெரிய வருது. கடைசியாக அவர் சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல் கிட்ட காட்டியிருந்திருக்கு. அங்கே உள்ள சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போன மாதிரியான தடயங்கள்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. அங்கிருந்து பாரா நகர் நியூ டவுன் அப்படின்ற இடத்துக்கிட்ட தான் அவருடைய சிம் ரொம்ப நேரமாக ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கு. அதன் பிறகுதான் அதே இடத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து கடைசியாக காணப்பட்ட அந்த சிம் லொகேஷன் கிட்ட வந்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் அங்க இருக்கிற எல்லா பில்டிங்குமே செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூடவே அங்க இருக்கிற கடத்தெருக்கள், அங்க இருக்கிற சிசிடிவி அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற சஞ்சீவா அப்படின்ற அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவர் என்ட்ரி ஆகிற மாதிரியான தடயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கு.
தொடர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி, கேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரணை பண்றாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள்லாம் பார்க்கும்போது காணாம போன நாளான மே 13ஆம் தேதி மதியமாகல ஒரு பெண் கூட இந்த எம்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே அங்க இருக்கிற சிசிடிவில பதிவாயிருந்திருக்கு. இப்போ எஸ்டிஎஃப் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, இவர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைந்திருக்கிறதுனால எப்படியும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள், அன்றைய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த எம்பி அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எம்பி கூட போன பெண் மட்டும் நீண்ட நேரம் கழித்து அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறாங்க. அதே சமயம் இந்த எம்பி அந்த அபார்ட்மெண்ட்டோடைய எந்த ஃப்ளோருக்கு போனாரோ அந்த ஃப்ளோர்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது மறுநாள் 2 பேர் ஒரு ட்ராலியை தள்ளிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அது கூடவே கையில சந்தேகப்படுற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கவரை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது பதிவாயிருந்திருக்கு. இதனால அந்த எம்பி எந்த பிளாட்ல தங்கியிருந்தாரோ அந்த பிளாட்டை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நுழைந்து போய் பார்க்கும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ப்ளீச்சிங் பவுடர் வாடெல்லாம் அடிச்சிருந்திருக்கு. அந்த வீடே கம்ப்ளீட்டா நீட்டா இருந்திருக்கு. தொடர்ந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரை அந்த இடத்துக்கு வர வைத்து அந்த இடத்த கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்கிற தடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பாத்ரூமில் சில ரத்த துகள்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த எம்பிக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சிசிடிவியில் தென்பட்ட 2 நபர்கள் மற்றும் அந்த பெண்ணை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த பெண்ணை பற்றி போலீஸ் அதிகாரிகள் தேடி பார்த்துக்கிட்டே வந்தபோது இந்த எம்பி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாரோ அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவியில் அவங்களுடைய முகம் பதிவாக இருந்திருக்கு. அது கூடவே அவங்க ஏப்ரல் 30ஆம் தேதி தான் பங்களாதேஷ் நாட்டில இருந்து இந்த கொல்கத்தாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. மறுபக்கம் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போனவனையும் கையில கேரி பாக்கை எடுத்துட்டு லிப்டுக்குள்ள போனவனையும் தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடி பார்த்ததுல சந்தேகத்தின் பேர்ல 24 வயதில் இருந்த ஜிகாத் அப்படின்ற ஒருத்தனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. அவனுடைய முகமும் சிசிடிவில பதிவாயிருந்த முகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததுனால தான் அவனை கைது பண்ணி அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அவன் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே கிடையாது அப்படின்னும் நீண்ட நாட்களா பாம்பேல ஒரு கசாப் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் இவனுடைய சொந்த நாடு பங்களாதேஷ் நாடு அப்படின்னும் சட்டவிரோதமாக தான் பாம்பேல தங்கியிருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததுமே பயங்கரமா ஷாக்காகி இருந்திருக்காங்க. அடுத்தபடியா எப்போதும் போல போலீஸ் ஆபீசர் அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் அவங்க கொடுக்கிற அடியை தாங்க முடியாம நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே இந்த ஜிகாத் சொல்லி இருந்திருக்கான். பாம்பேல கசாப் கடையில் வேலை பார்த்து கொண்டு இருந்த இந்த ஜிகாத்துக்கு அமெரிக்காவில் இருந்து சாகின் அப்படின்ற ஒருத்தன் கால் பண்ணி, நான் பங்களாதேஷ் காசுபடி 5 கோடி ரூபாய் தரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஆளை கொலை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதன் அடிப்படையில் தான் நான் இந்த எம்பியை கொலை பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு இந்த எம்பி எப்படி கொலை செய்யப்பட்டாரு, இந்த வலைக்குள்ள எப்படி வந்து சிக்கினாரு, யார் இவனுக்கு பணம் கொடுத்தது, அந்த எம்பிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற முதற்கொண்டு தெள்ள தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். சின்ன வயதுல இருந்து சாகின் அப்படின்றவனும் அன்வருல் அசீம் அப்படின்றவரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இதில் சாகின் ஆரம்பத்தில் ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தான் இருந்திருக்கான். ஆனால் நாட்கள் நகர கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறது, பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதன் மூலியமா இவருக்கு எக்கச்சக்கமான பணம் கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தன்னுடைய சொந்த ஊரில் 16,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டினதாகவும் அந்த இடத்துக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பங்களா கரெக்டா எங்க இருக்குன்னா பங்களாதேஷ் நாட்டில் இருக்கிற கோச்சந்த்பூர் அப்படின்ற ஒரு பகுதி. இதுதான் ஷாகினுடைய பூர்வீகம். இங்கிருந்து தான் தலைநகர் டக்காவுக்கு போய் செட்டில் ஆயிருந்திருக்கான். அங்கதான் பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு அதன் பிறகு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கி செட்டில் ஆயிருந்திருக்கான். இருந்தாலுமே அப்பப்போ தன்னுடைய கிராமத்துக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போறது, நிறைய பார்ட்டிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் இவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கு. எக்கச்சக்கமான பேர் எப்படி இவனுக்கு திடீர்னு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வாயை தான் பிளந்திருக்காங்க. இவனுடைய அண்ணன் கூட தற்போதைக்கு அதே ஏரியாவில் ஒரு மேயரா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தங்கம் கடத்துறது, திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறது போன்ற விஷயத்துல இந்த எம்பியான அன்வருல் அசீமுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டீலிங்ல இவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை ஏற்பட்டதுனால இவரை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த சாகினுக்கு தோணி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் 5 கோடி கிட்ட இவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒதுக்கி இருந்திருக்கான். ஒரு பக்காவான ஸ்கெட்சையே அவன் போட்டிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் இந்த சாகின் சரியா ஏப்ரல் மாதம் 2024 போல, அதாவது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் இருந்து பாம்பேக்கு வந்து, பாம்பேல இருந்து நேபாளுக்கு வந்து, நேபாளில் இருந்து இந்த கொல்கத்தாவுக்கு வந்து சஞ்சீவா அப்படின்ற அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டை வாடகைக்கு எடுத்திருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் பாம்பேல சட்டவிரோதமாக தங்கி கொண்டு இருந்த இந்த ஜிகாத்துக்கு தன்னுடைய பிளான் எல்லாத்தையுமே சொல்லி அவன் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கும் வர வச்சிருந்திருக்கா. மறுபக்கம் இவனுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா,
தன்னுடைய நண்பர்கள் மூலியமா அன்வருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில தான் இந்த அன்வருல் அசீமுக்கு கிட்னியில கல் பிரச்சனை இருக்கிறதுனால கொல்கத்தாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்திருக்காரு. இப்ப ஷாகினுக்கு இந்த விஷயம் தெரிந்ததுனால இந்த இடத்துல வைத்து தான் இந்த எம்பியை கடத்தணும் அப்படிங்கிறது அவனுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. இந்த பிளானுக்கு அவன் பயன்படுத்தின டெக்னிக் என்னன்னா ஹனி ட்ராப். இந்த ஹனி ட்ராப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக ஈஸியா புரியும். இந்த ஷாகின் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கான்னா பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு சூப்பர் மாடலான சிலந்தி ரகுமான் அப்படின்ற ஒரு பெண் கூட இவனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. இந்த சிலந்தி அப்படின்றவளுக்கு 1 கோடி ரூபாய் அந்த ஊர் காசுபடி தரதாவும் நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ கரெக்டா பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பி காணாம போன 13 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணை பங்களாதேஷ்ல இருந்து கொல்கத்தாவுக்கே வர வச்சிருந்திருக்கான். இந்த திட்டத்தில் அந்த பெண்ணுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத கரெக்டா இந்த ஷாகின் விளக்கி இருந்திருக்கான். அந்த பெண்ணும் சம்மதம் தெரிவித்து இருந்திருக்கா. அதன் பிறகு இவங்க பிளான் பண்ணபடி சரியா மே 13, 2024 வகல கிட்னியில ஸ்டோன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார்ல, அந்த டாக்டர் போயிட்டு பார்த்துருந்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இந்த சிலந்தி ரகுமான் அப்படின்ற பெண் போயிருந்திருக்கா. அப்போ இந்த எம்பியை பார்த்துட்டு, சார் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பங்களாதேஷ் நாட்டுடைய எம்பி தானே, நானும் பங்களாதேஷி தான், நான் இங்கே தான் தங்கி வேலை பார்க்குறேன், நான் தனியாக தான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சல்லாபத்தை தனக்கு இறையா பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறா. அதன் பிறகுதான் இந்த எம்பி டாக்டரை பார்த்து முடிச்சிருக்காரு. இந்த பெண் தொடர்ந்து அந்த எம்பி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இறுதியா என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரீங்களா, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஓ எஸ் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூடயே இந்த எம்பி கிளம்பி இருந்திருக்காரு. அன்னைக்கு ஒரு வாடகை காரில் தான் கிளம்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவதற்கு முன்னாடி இவர் கொல்கத்தாவில் கோபால் அப்படின்ற தன்னுடைய நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்தார்ல, அவருக்கு கால் பண்ணி நான் அர்ஜென்டா டெல்லிக்கு ஒரு வேலை விஷயமா போறேன், நான் வர வரைக்கும் நீ கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ண வேணாம், நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை வச்சிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த சிலந்தி ரகுமான் கூட அந்த எம்பி அந்த அபார்ட்மெண்டோடைய பிளாட்டுக்கு போயிருந்திருக்காரு. அந்த பிளாட்குள்ள நுழைந்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல இவருடைய நண்பனான ஷாகினும் ஷாகினால ஹையர் பண்ணப்பட்ட அந்த 2 கொலைகாரர்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதன் பிறகு உடனடியாக அவரை ரூம்குள்ள தள்ளி அவருடைய வாய் கைகால்கள் எல்லாமே பிடிக்கப்பட்டு தலையணையை வைத்து நெரித்து துடிக்க துடிக்க அவரை கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அடுத்தபடியா பாத்ரூம்க்கு அந்த கசாப்பு கடைக்காரன் இவரை இழுத்துட்டு போயிட்டு அவன் தனக்கு ஹெல்ப்புக்கு கூட்டு வந்த அமீன் அப்படின்றவனையும் அழைத்து கொண்டு அவருடைய சடலத்து மேல இருக்கிற தோலை தனியா கசாப்பு கடையில கோழியோடைய தோலை எப்படி உரிச்சு எடுத்தா எடுப்பாங்களோ அந்த மாதிரி தனியா உரிச்சு எடுத்திருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அவருடைய உடம்ப தனியா துண்டு துண்டா போட்டிருந்திருக்கானுங்க. அப்படி துண்டு துண்டா போடப்பட்ட உடல்ல இருக்கிற சதைகளை மட்டும் தனியா எடுத்து, அதாவது போன்லெஸ் சிக்கனுக்காக சதைகள் எப்படி எடுக்கப்படுமோ அதே மாதிரி அவருடைய உடம்புல இருக்கிற சதைகளை தனியா பிரிச்சிருந்திருக்கானுங்க. எலும்புகளை தனியா பிரிச்சு துண்டு துண்டா, அதாவது சின்ன சின்ன கறி துண்டா போட்டிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு பக்காவா இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அந்த பாத்ரூமையும் வீட்டையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அந்த கறி துண்டுகள் எல்லாத்தையுமே அந்த நகரத்துடைய வெவ்வேறு இடங்கள்ல போட்டு அங்கிருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இந்த விஷயத்துக்கு மூல காரணமா இருந்த ஷாகின் அப்படின்றவன் அவர்களுக்கு உண்டான பணம் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணி இருந்திருக்கான். அவன் நேபாள் நாட்டுக்கு தப்பிச்சு போய் அங்கிருந்து அமெரிக்காவுக்கும் போயிருந்திருக்கான். அதன் பிறகு இந்த பெண் பங்களாதேஷ் நாட்டுக்கே தப்பிச்சு போயிருந்திருக்கா. அந்த எம்பியோடைய உடலை துண்டு துண்டா போட்ட அந்த 2 பேருமே தப்பிச்சு ஓடி இருந்திருக்கானுங்க, தலைமறைவா இருந்திருக்கானுங்க. இறுதியா போலீஸ் அதிகாரிகள் இந்த ஜிகாத் அப்படின்றவனை மட்டும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இந்த உண்மைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்து பயங்கர ஷாக்கிங்கையே அந்த சமயத்தில் கொடுத்திருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கொல்கத்தா ஸ்பெஷல் டாஸ்க் போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மீதம் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பங்களாதேஷ் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ஜிகாத்தோடைய நண்பனான அமீன் அப்படின்றவனையும் கைது பண்றாங்க. மறுபக்கம் பங்களாதேஷ் போலீஸ் அதிகாரிகள் அந்த சிலந்தி ரகுமான் அப்படின்ற பெண்ணையும் கைது பண்றாங்க. அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போன ஷாகினை கைது பண்ணுவதற்குண்டான நடவடிக்கைகள் எல்லாமே தற்போதைக்கு எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிலந்தி ரகுமான் மாதிரியான ஒரு கேரக்டர் பத்தி தான். உங்களுடைய ஆசைகளை வேணுமுனை தூண்டி விட்டு பெரிய ஆபத்துல சிக்க வைக்கலாம். அதனால இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.